வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். என்னோடய சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் 1 by 1 வரும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்பயும் சரி இப்பயும் சரி கேஸுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு கேஸ், குடும்ப தகராறு, பணப்பிரச்சனை, வயல்வெளி பிரச்சனை, அடித்தடி தகராறு, சொத்து பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனை இருக்குங்க. ஏதோ திருட்டு போயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே சந்தேகமாக இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம கேஸ் கொடுக்குறோம். அந்த கேஸ் எத்தனை வருஷத்துக்கு வாதாடணுங்கிற ஒரு ரூல்ஸ் வைக்கணுங்க. அதாவது கேஸ் கொடுக்குறவங்க ஒரு 5 வருஷம் வரைக்கும், 6 வருஷம் வரைக்கும், 8 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. வயசானவங்களாக இருந்தால் அவங்க போய் சேர்றதுக்கு நேரம் வந்துடும். அதே போல் அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம்தான்னு ஒரு கணக்கு இல்லாமல் 5 வருஷத்துக்கு மேலே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போகிறாங்க. வாய்தா வாய்தா வாய்தா, அடுத்த இறங்கி அடுத்த மாதம் வாங்க, அடுத்த மாதம் வாங்க, டேட்டு தள்ளி வச்சுருக்கு, அடுத்த மாதம் ஒத்தி வச்சுருக்குன்னு குமாஸ்தா அறிவிக்கிறாரு. உங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருந்துட்டு ஒரு கேஸுக்கும் வந்துடுறாங்க. இதே போல் அந்த வக்கீல் என்ன பண்ணுறாரு, ஒரு சுறுசுறுப்பாக முடிக்க மாட்டேங்கிறார். எந்த வக்கீல் ஆகட்டும், அப்படியே முடிக்கல, சிக்கலாக இருக்குது, இந்த கேஸு வாதாட முடியல, சிக்கலாக இருக்குன்னா ஹைகோர்ட்டுக்கு சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அங்கே போய் அங்கே வாதாட வேண்டியதாக இருக்குது. அவங்க முடிவு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கேஸே முடிவடையுதுங்க. அதுக்குள்ளே கேஸ் கொடுத்தவங்களும் எதிர்பார்ட்டிக்காரவங்களும் உயிரோடு இருந்தால் தான் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு இருக்கிற சொத்தை விற்று வக்கீலுக்கு பணம் கொடுத்து அவங்க போண்டியாக போகிறது தான் மிச்சங்க. அதே போல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு கேஸு அப்படின்னா 1 இயர்க்குள்ளே முடிக்கணும், 2 இயர்ஸ்க்குள்ளே முடிக்கணும், இல்லை 3 வருஷத்துக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு சட்டம் வைக்கணும். அது வரைமுறையே இல்லாமல் 6 மாதம் 3 மாதம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு குமாஸ்தா அறிவிச்சிடுறாரு. வந்துடுறாங்க. அடுத்த மாதம் போகணுங்க, கேஸ் அடுத்த மாதம் வருது, இத்தனாந்தேதி ஈரங்கி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. 10 வருஷம் சில பேர் வாதாடுறாங்க. அதுக்கப்புறம் சொத்தை கைப்பற்றுறாங்க. அதை அனுபவிக்க ஆள் இல்லாத போகிறாங்க. நிறைய சட்ட சிக்கலுங்க இருக்குதுங்க. எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் ஊழல் ஊழல் ஊழல்னு ஊழல் தாங்க. கரெக்டாக எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் நாடு முன்னேற்றம் அடையும். இது இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஜனங்க அழிஞ்சிட்ருக்காங்க. இந்த வக்கீலுங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு கேஸ் எடுத்தோமா பட்டுன்னு முடித்தோமான்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு அந்த கேஸ் எடுத்த வக்கீல் ட்ரான்ஸ்ஃபரில் மாறி போயிடுவார். ட்ரான்ஸ்ஃபரில் மாறி போனான்னா வேறு வக்கீல் வருவாங்க. இவங்க வேறு வக்கீலை பார்த்து இவங்க திரும்ப அதிலேருந்து அந்த வரைக்கும் அந்த கதையை சொல்லி, அப்புறம் அவர் அந்த கேஸில் உள்ள ஃபைல்லாம் படித்து பார்த்து எதிர்பார்ட்டிக்கார் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மனு அனுப்பி, அப்புறம் திரும்ப புதுப்பிச்ச மாதிரி அவர் திரும்ப இறங்கின்னு ஆரம்பிப்பார். இப்படியே போகும் பாருங்கள் அவங்க லைஃபு. 8 வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டு கேஸ் மட்டும் தப்பி தவறி கொடுத்துட்டோம், அவங்க அதோட காலி. உடம்பு முடிஞ்சாலும் முடியலனாலும் அவங்க சொன்ன டேட்டுக்கு கோர்ட்டுக்கு போயாகணும். இல்லையா, அடுத்த மாதம் வாங்க. அவங்களுக்கு என்ன வர வேண்டியது, எதிர்பார்ட்டிக்காரங்க வந்தால் வக்கீலை பார்த்து பேசிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க போயிட வேண்டியதாங்க. இந்த மாதிரியே நடக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம்ன்ட்டு. ஏங்க அதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸு கிடையாதா? ஜனங்கள்லாம் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து கேட்டாங்கன்னா, மனு மாதிரி கொடுத்தாங்கன்னா, ஒரு கேஸுனால் இத்தனை வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணுங்க. நிறைய பேர் பாதிக்கிறாங்க இதுக்காக. இந்தமாரி விஷயத்தில் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. வக்கீலை வச்சு பார்க்குறதுங்கிறது சாமானியமான விஷயம் இல்லைங்க. அதே போல் விவாகரத்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது.
அது ஏகப்பட்டது இருக்குங்க. அது ஓரளவு 3 வருஷம் 2 வருஷத்துல அத சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. ஏன்னா, அவங்க 2 பேரும் உட்கார வச்சு பேசும்போது முரண்பாடா பேசுறாங்க. ஏதாவது 100ல 10 கேஸ் ஒண்ணா போயிடுறாங்க. பாக்கி 90 கேஸு பிரிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டு இருக்கிற காசையும் செலவழிச்சுட்டு கஷ்டப்படுறது தான் மக்களுடைய தலையெழுத்தா இருக்குங்க. எல்லாத்தையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாது. எதையுமே யோசிக்கணும். கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னே யோசிக்கணும். பின்னாடி என்ன நடக்கும்? எவ்வளவு செலவாகும்? எப்படி யாரை பார்க்கணும்? என்ன முடிவாகும்? இதெல்லாம் விசாரணை கமிஷன் நம்ம எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கேஸ் கொடுக்க முடிவெடுக்கணும். எடுத்தவங்கத்தோன்னு ஒரு வேலையை செஞ்சோம்னா நம்ம தான் நஷ்டப்படணும், மன உளைச்சலுக்கு ஆளாகணும், உடம்பு அலைச்சலாகும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு போனது போகட்டும், இருக்கிறது இருக்கட்டும்னு சொல்லி பேசாமல் அமைதியாக இருந்துட்டோம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஏகப்பட்ட இடத்துல இதுமாரி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அவசரப்படாதீங்க, எதுக்குமே அவசரப்படாதீங்க. ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க, சமாதானமாக ஆகுங்க. எந்த விஷயத்துக்காகட்டும், சண்டை சச்சரவு, சொத்து பிரச்சனை, பொடி தகராறு, காம்பவுண்டு பிரச்சனை, ஒரு அடி எனக்கு போயிட்டு ஒரு அடி உங்களுக்கு என் இடத்துல நீங்கள் காம்பவுண்டு வச்சுருக்கீங்க, உங்கள் இடத்துல நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி நிறைய இடத்துல நிறைய வீட்டில் அடித்தடி தகராறு பிரச்சனை, போய் போலீஸை வச்சு அளக்கிறது, திரும்ப நீ கேஸ் கொடு நான் கேஸ் கொடு, 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு களத்தில் இறங்கிடுவாங்க. நிறைய அடி தகராறில் போய் கேஸ் கொடுத்து என்ன அடிச்சிட்டான், என் மடையை உடச்சிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ் சமாதானப்படுத்தி ஏன்பா அண்ணன் தம்பிக்குள்ளே ஏன்பா அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி சமாதானப்படுத்துது. அந்தமாரி எந்த ஒரு விஷயத்தமானாலும் நிதானமாக ஒத்தி வச்சு தள்ளி போடுங்க. பிரச்சனை பண்ணிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் காலம். அதாவது வியாதியில் அவதிப்பட்டு போயிடுறோம் பாதி உடம்பு. இதில் இருக்கிற மீதி உடம்பை வச்சுக்கிட்டு எதுக்குங்க சண்டை சச்சரவு? நம்ம என்ன காசையேவா சாப்பிட போகிறோம்? வாங்கி தானே சாப்பிட போகிறோம். முடிஞ்சால் செஞ்சு சாப்பிட போகிறோம், இல்லையா வாங்கி சாப்பிட போகிறோம். இருக்கிற காலத்தை நல்லபடியாக ஓட்டுங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் வக்கீல் கோர்ட்டு குமாஸ்தான்னு அலையாமல் அமைதியான வாழ்க்கையை வாழுங்க. சந்தோஷமாக வாழுங்க, சமாதானமாக வாழுங்க. முதன்முறையாக பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.